அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். தமிழகத்தில் காலியாக உள்ள சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 4 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை கடந்த 13ஆம் தேதி திமுக அறிவித்தது. சூலூரில் பொங்கலூர் பழனிசாமி, அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி, திருப்பரங்குன்றத்தில் சரவணன், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சண்முகையா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 10 மணியளவில் அரவக்குறிச்சி தொகுதியில் உள்ள ஆர் எல்லப்பட்டி கிராமத்தில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அவருடன் திமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமியும் வாக்கு சேகரித்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தனி காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகள் இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்று 119 இடங்களை கொண்டு MK ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்த செந்தில் பாலாஜி, கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி 3/2 பங்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் கூறினார். தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகளில் 60% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. தளபதி அவர்கள் மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு 22 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்று மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள்.